இந்த வீடியோவில் HTML கிராஷ் கோர்ஸோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி HTML கிராஷ் கோர்ஸோட நெக்ஸ்ட் பார்ட்டில் இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இமேஜ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம், அண்ட் லிங்க் டேக் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம், ஒரு HTML ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி HTML டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நார்மலாக டேபிள்னா என்ன? மேலே ஏதோ ஒரு டீட்டெயில் இருக்கும், ஒரு ஹெடர் இருக்கும், அது கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுதான் டேபிள். ஓகேவா? அந்த டேபிள் ஃபார்மேட் எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு HTML ஸ்ட்ரக்சர் பாய்லர் பிளேட் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், டேபிளுக்கு ஒரு டேபிள் சொல்லிட்டு ஒரு டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போது எனக்கு எப்படி இருக்கும் டேபிள்? பேசிக்காக ஒரு ஹெட்டிங்கில் ஒரு 4 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 ரோனா ஹெட்டிங்கில் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும், அது கீழே கண்டென்ட் இருக்கும், அதானே? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேபிளோட ஹெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேவா? அதில் எப்படி இருக்கும், எனக்கு ரோ வைஸாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட்டு ஹெட்டில் டேபிளோட ரோ, டேபிள் டேபிள் ஹெட்டு 1. ஓகே, என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர். ஓகேவா? அகைன் டேபிள் ஹெட்டு என்ன கொடுக்குறேன், டாப்பிக்கு மந்த். அடுத்த டாப்பிக்கு டேபிள் ஹெட்டில் ப்ராடக்ட். அடுத்து சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது இதை லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். பாருங்கள், எனக்கு என்ன ஆகிருக்கு, சீரியல் நம்பர், மந்த்து, ப்ராடக்ட், சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் ஒரு 4 ஹெட்டிங். ஓகேவா? டேபிள் ஹெட்டில் டேபிள் ரோ, இதானே ரோ, எனக்கு இது ரோ. இப்படி வந்துச்சுன்னா எனக்கு காலம். இப்போது டேபிள் ஹெட்டில் டேபிள் ரோ ரெடி பண்ணியிருக்கேன். எத்தனை ரோ? அதில் ஒரு 4 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி மேலே டேபிளில் ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுக்குறோம். என்ன கேப்ஷன்? மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேப்ஷன் வந்திருக்கு. அது கீழே நான் ஒரு 4 டேபிள் ஹெட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த டேபிள் ஹெட் முடிஞ்சு, இப்போ பாடி, இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய கண்டென்ட் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ டேபிள் ஹெட்டு முடிஞ்சு, இப்போது டேபிள் பாடி. ஸோ ஓகே, எப்படி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அடுத்து என்ன மந்த்து, ப்ராடக்டோட நேமு, அதோட சேல்ஸ், அதானே கொடுக்கணும். அப்போ ரோ வைஸில் அதுக்குள்ளே டேபிள் ரோ. ஆல்ரெடி டேபிளில் ஹெட்டில் டேபிள் ரோவில் டேபிள் ஹெட்டு கொடுத்துட்டேன். இப்போது டேபிள் பாடியில் டேபிளோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். என்னென்ன டீட்டெயில்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன, சீரியல் நம்பர். ஸோ டேபிள் டீட்டெயிலில் 1ங்கிற சீரியல் நம்பர் கொடுக்குறேன். என்ன இருக்குது, எனக்கு சீரியல் நம்பர் நேராக 1 வந்துருச்சு. ரோவில் தானே கொடுக்குறோம். ஸோ அண்ட் டேபிள் டீட்டெயிலில் ஜஸ்ட் ஜான்வரி. ஸோ மந்த்துக்கு நேராக ஜான்வரிங்கிற டேட்டாவும் அப்டேட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், டேபிள் டீட்டெயிலில் ப்ராடக்ட் ஆப்பிள். அப்போது ப்ராடக்ட்டுக்கு நேராக ஆப்பிள் எனக்கு என்ன ஆயிடுச்சு, அசைன் ஆயிடுச்சு. சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஒரு 120 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன ஆகுது எனக்கு, ஸோ சீரியல் நம்பர் நேராக சீரியல் நம்பர், மந்த் ஜான்வரி, ப்ராடக்ட் ஆப்பிள், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எனக்கு 120 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், டேபிள் பாடியில் இன்னொரு டேபிள் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ரோ க்ரியேட் பண்ணுறேன். அதில் டேபிள் டீட்டெயில்ஸ் சீரியல் நம்பர் 2. ஓகே, ஸோ அகைன் டேபிள் டீட்டெயில்ஸ், மந்த் என்ன, February. ஓகே, ப்ராடக்ட் என்ன, பனானாஸ். எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னா ஒரு 150 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் ஜான்வரியில் ஆப்பிள் வந்து 120 சேல் ஆகிருக்கு. அடுத்து பிப்ரவரியில் பனானாஸ் 150 சேல் ஆகிருக்கு. இப்போது இன்னொரு ரோ போடுறேன், டேபிள் ரோன்னு சொல்லிட்டு இன்னொரு ரோ போடுறேன். இதோட சீரியல் நம்பர் என்ன, 3. மந்த் என்ன, மார்ச். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஆரஞ்ச் எவ்வளோ, ஒரு 130 சொல்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி நான் ரோ கொடுக்க எனக்கு என்ன ஆகும், கீழே
அப்டேட் ஆகிட்டே வரும். ஸோ அட் லாஸ்ட் எனக்கு என்ன ஆகுது, டேபிள் பாடி இதாகிடுச்சு. ஸோ இப்போது எனக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டணும். ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். எப்படி காட்டுவேன் அப்படின்னா, இந்த டேபிள் பாடி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஃபினிஷ் ஆனக்கப்புறம் டேபிளுக்கு ஒரு ஃபூட்டர் ரெடி பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துல டோட்டல்னு போட்டு இந்த டோட்டல் மட்டும் வரணும், வேறு எந்த டீட்டெயிலும் வரக்கூடாது. கரெக்டு தானே? அப்போது டேபிள் ஃபூட்டரில் டேபிள் ரோ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டேபிள் டீட்டெயில் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இங்கே கொடுக்கணும் கால் ஸ்பேன் அப்படின்னு கொடுக்கணும். எத்தனை காலம் நான் தள்ளி போகணும். ஓகேவா? எனக்கு ஜஸ்ட் இங்கே டோட்டல் வரணும், அந்த நீங்கள் நம்பருக்கு கீழே அதோட டிஜிட்ஸ் வரணும். அதாவது தானே? அப்போ என்ன பண்ணுறேன், கால் ஸ்பேனில் அப்போது நான் இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இது மட்டும் பாருங்கள், டோட்டல் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, டோட்டல் இந்த இடத்துல வருது. இப்போ இது டோட்டல் போட்டோன்னே இதோட சேல்ஸ் ப்ராடக்ட் எங்கே வரணும், இந்த சேல்ஸுக்கு நேராக வரணும். அப்போது மந்த்துங்கிற ஒரு காலமையும் ப்ராடக்ட்டுங்கிற இன்னொரு காலமையும் நான் வந்து ஸ்கிப் பண்ணணும். அப்போ டோட்டல் காலம் ஸ்பேம் எவ்வளோ, 2 ஸ்பேமை நான் ஸ்கிப் பண்ணுறேன், 2 காலமும் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த தேர்ட் காலமில் என்ன எழுதுறேன் அப்படின்னா, டேபிள் டேட்டாவில் 130, 280, 400. ஓகேவா? மொத்தம் 400 ப்ராடக்ட்னு எழுதுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, சாரி, 1, 2 தேர்ட் ஸ்பான். ஸோ 3 காலம் எனக்கு இந்த ஆகணும், ஸ்கிப் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, டோட்டல் 400 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, அழகாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள், என்டையர் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேபிளில் ஃபர்ஸ்ட் ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்கேன், மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க கேப்ஷன் எனக்கு என்ன ஆகுது, இங்கே ஒரு டேபிளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வருது, இது என்ன டேபிள் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன், டேபிள் ஹெட்டர், இந்த ஹெட்டரை மேக் பண்ணுறேன். டேபிள் ஹெட்டர் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ டேபிள் ஹெட்டர்னு சொல்லிட்டு ஒரு டேக். இப்போது நான் இந்த இடத்துல வெறும் டேபிள் பாடி மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டேபிள் பாடி கொடுத்தேன்னா, சாரி, இந்த இடத்துல டேபிளில் பாடிக்கு பதிலாக டேபிள் டேட்டா எல்லாத்தையும் மாற்றுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. டேபிள் டேட்டான்னு சொல்லிட்டு நான் என்டையராக மாற்றுறேன். ஓகே, எனக்கு என்ன ஆகும், ஸோ ஜஸ்ட் லைக் இந்த டேபிள் பாடியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் அதை டிஃபர் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டேபிள் ஹெட்டு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டேபிள் ஹெட் என்ன பண்ணுது, எனக்கு ஹெட்டிங்கை மட்டும் போல்ட் பண்ணி காட்டுது. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் ஹெட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டேபிள் ஹெட்டில் ஃபர்ஸ்ட் ரோ, இது ஒரு ரோ, நம்ம டைப் பண்ணுற ஒவ்வொரு ரோக்கு எடுத்துக்கோம். நான் ஒரு ரோக்குள்ள என்னென்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அது எல்லாமே என்ன ஆகும், எனக்கு சிங்கிள் ரோவில் போய் அசைன் ஆகும். அப்போது ஒரு ரோ கொடுத்துருக்கேன், அதை எவ்வளோ கொடுத்துருக்கேன். இப்போது இன்கேஸ் இதை நான் காப்பி பண்ணி திரும்ப இங்கே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும், ஹெட்டு 2 டைம்ஸ் வரும். ஓகே, இங்கேயும் ஹெட்டர் வந்திருக்கு, அதுக்கு மேலே ஹெட்டர் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஒரு ரோ ஸ்டார்ட் ஆகி எங்கே ஹெட் ஆகுதோ அது வந்து ஒவ்வொரு ரோவாக எனக்கு கன்சிடர் ஆகும். இப்போ எனக்கு என்ன ஆகணும், ஹெட்டிங் வந்து ஒரு ரோ தான் இருக்கணும். ஸோ ஒரு ரோவில் ஹெட்டிங்கில் சீரியல் நம்பர், மந்த், ப்ராடக்ட் சேல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 டாபிக் எடுத்துட்டேன். ஓகே, இப்போது ஒரு ரோவில் 4 காலம்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு ரோவில் 4 காலம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து டேபிள் ஹெட்டர் முடிஞ்சு. இப்போ டேபிளுக்குள்ள பாடி, ஒவ்வொரு ஹெட்டருக்கும் ஒரு பாடி கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகே, அந்த பாடியில் என்ன பண்ணுறேன், ஒரு ரோ. ஸோ ஓகேவா, நான் சொன்னேன்ல, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோன்னு கன்சிடர் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ஒரு ரோவில் ஒரு 4 டேட்டாஸ் கொடுக்குறேன். இன்கேஸ் இப்போ இந்த டேட்டாவை நான் மாற்றுறேன், இந்த ஜான்வரியை தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போட்டுட்டு இந்த இடத்துல 1 போட்டாலும் எனக்கு என்ன ஆகும், நான் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி அசைன் ஆகும். சீரியல் நம்பரில் ஜான்வரி இருக்குது, மந்தில் 1 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற டேட்டாவை கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இது வந்து செக் பண்ணி சொல்லாது, ஜஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணணும், அப்படியே வாங்கிக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது கீழே அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டேபிள் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு 4 டேட்டா, இங்கே 4 ஹெட்டு கொடுத்துருக்கேன்,
அந்தந்த ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை கீழே கொடுத்துட்டேன். ஸோ செகண்ட் டேபிள் ரோவில் ஒரு 4 டேட்டா அந்தந்த ஹெட்டுக்கு ஏற்ற 4 டேட்டா கொடுத்துருக்கேன். தேர்ட் ரோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை ரோ கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும், அவ்வளோ டைம்ஸ் இந்த ரோ எனக்கு காப்பி ஆகும். ஸோ 5 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், 5 டேட்டாஸ் வந்துச்சு. ஓகே. ஸோ அட் லாஸ்ட் என்ன பண்ணிட்டேன், டேபிள் பாடியை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேபிளுக்கு பாடிக்கான கண்டென்ட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஃபூட்டர், டேபிளோட ஃபூட்டர் என்ன ஆகணும், டோட்டல்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். கரெக்டு தானே? ஸோ அதை வந்து ஒரு ரோலை எழுதுறேன். ஓகே, ஒரு ரோலை டேபிள் டேட்டில் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு டோட்டல் மட்டும் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். கரெக்டாக எனக்கு என்ன ஆச்சு, டோட்டல் எழுதிட்டு 400 அது பக்கத்துலேயே செகண்டு காலமுக்கு அதே ரைஸ். ஸோ எனக்கு என்ன ஆகணும், 1 2 3 காலம் தள்ளி எழுதணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், காலம் ஸ்பேன்னா எனக்கு காலம் கேப் எவ்வளோ, 3 கேப் வேணும். இப்போ 3 கேப் தள்ளி எனக்கு என்ன ஆகுது, இந்த 400 டிஸ்பிளே. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டேபிள் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம்.